People of God, I greet you in the mighty and the matchless name of Jesus Christ. The God is the God of new beginnings, and He will turn all things new. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் புதிய காரியங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். சேர்ந்து என்னோடு கூட ஆராதிங்க. புதிய துவக்கத்தை கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சேர்ந்து நம் கர்த்தரை துதிக்கலாம். வாங்க. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். சேர்ந்து நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். அவர் பிள்ளைகளை மறவாமல் போஷிக்கிறவர். கிறிஸ்து இயேசுடைய ஐஸ்வர்யத்தில் அந்த எல்லா குறைவுகளை நிறைவாக்க போகிறார். சொந்து போகாதீங்க. என்ன குறைவுகள் தேவைகள் இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திக்க போகிறார். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையை நிறைவாக்கி நடத்துகிறேன். குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். சேர்ந்து நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் வாழ்க்கையில புதிய காரியங்களை துவங்க இருக்கிறார். ஆகியால் நீங்க முந்தினதை யோசிக்காதீங்க, கடந்ததை மறந்துருங்க. கர்த்தரை சார்ந்து நம்பிருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். கண்ணீருடன் விதைக்கிறதெல்லாம் கம்பீருடன் அறுக்கும்படியே கர்த்தர் செய்வார். Thank you Jesus. Thank you Lord. எல்லா கண்ணீர்களை கர்த்தர் நான் மாற்ற போகிறார். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தி. வேண்டி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றி விட்டு. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். சொல்லுங்க. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரை இன்னைக்கு நீங்க மனதார ஆராதிச்சிருக்கீங்களா? ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க.
ஆண்டவர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை இந்த கால வேளையை நாம் தேடா இந்த நேரங்களில் கூட எந்த காலையிலே நீங்கள் அதிகாலையிலே நீங்கள் கர்த்தரை தேட ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை தேடுங்க. அதிகாலை அவர் தேடுகிறவருடைய முகங்கள் பிரகாசம் அடையும் என்று சொல்லுகிறார். அதிகாலை அவர் தேடுகிற அவருடைய முகத்தை தேடுகிறவர்கள் தேவனை கண்டடைவாள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டிருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தரை தேடணும், அவருடைய முகத்தை தேடுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை தோன்றும்படியாக ஆயத்தமோடு இருக்கிறார். People of God, every day seek His face, seek His presence, because He wants to give new beginnings and want to make all things new in your life. கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையில். ஏன்னு சொன்னால் நம்ம ஆண்டவர் செய்தவர்களே செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் அல்ல. God is not man where he will be keep on repeating things. Human has boundaries where he cannot keep on inventing things. புதிய புதிய காரியங்கள் அவனால் சிருஷ்டிக்க முடியாது. புதிய புதிய காரியங்கள் ஒவ்வொரு நாளும் அவன் செய்ய முடியாது. அவன் செய்கிற காரியங்களே தொடர்ந்து செய்கிறவர். ஆனால் தேவனோ ஒவ்வொரு நாளும் புதிதானவைகளை செய்கிறவர். ஸோ இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒவ்வொரு நாளோட முகத்தை தேடுங்க. பிகாஸ் what God says, every day His mercies are new. காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கு என்று சொல்லிக்கிறார். ஒவ்வொரு நாளுக்கு வேண்டிய கிருபை, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்யணும் என்று சொன்னால் நம் தேவனை தேடணும், கர்த்தரை சார்ந்திருக்கணும் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளாக அவரோட எல்லா விதமான அவருடைய ஐஸ்வர்யத்தில் நம்முடைய எல்லா குறைகள் நிறைவாக்குகிறவர். God will meet all our needs through the Christ's riches and through His glory. He'll meet all our needs. நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க நல்லவராக இருக்கிறார். He'll fulfill all our desires. Look unto His face, seek Him every morning, because His mercies are new every morning. Every day He awaits with new opportunities. He wants to give new beginnings. Those who are watching me, if you are planning for a startups, a new business, a new career, here is opportunity. Seek His face. அவருடைய முகத்தை தேடுங்க. And those of people who are suffering and given up and they've lost their hope in this world because of this COVID-19 and this coronavirus. உலகத்தில் இந்த COVID-19 என்ற கொள்ளை நோய் நிமித்தமாக அந்த கொரோனா வியாதினால நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கிறாங்க. என்ன செய்யணும்னு தெரியலையே, எல்லா பிஸ்னஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்குதே என்று சொல்லி நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த மாதிரி ஜனங்களுக்காக இப்போ நம்ம ஜெபிக்கிறோம். We are going to pray for such people. They have to turn back to God. If they look back to God, if they come back to God, if they return to God, there is a God waiting for them to give a new beginning. We are going to pray for them first, then I am going to pray for you. என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. நம்ம அவங்களுக்காக முதலாவது ஜெபிக்கலாம். ஆண்டவர் எல்லாரும் நேசிக்கிறவர், பரலோக பிதாவே, ஆண்டவரே அப்பா அம்மை சொத்திருக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் ஆண்டவரே, எவ்வளோ கம்பெனிகள் ஆண்டவரே, எவ்வளோ ஸ்டாக் மார்க்கெட் ஆண்டவரே அப்பா, எவ்வளோ பேருடைய பிஸ்னஸ்கள், தொழில்கள், வியாபாரங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் நாங்கள் என்ன செய்யணும் என்று சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. கர்த்தராகிய தேவன் உங்களை நோக்கி அவங்களை கூப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பீராக, புதிய ஆரம்பத்தை கொடுப்பீராக. புதிய காரியங்களை தோன்ற செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக, நன்மைகளை செய்வீராக ஆண்டவரே. இப்பொழுது அவங்களுக்கு ஒரு புதிய காரியங்கள் நடக்கட்டும், புதிய சிந்தனை உண்டாகட்டும், புதிய இருதயம் உண்டாகட்டும், புதிய வாழ்வு உண்டாகட்டும், புதிய கிருபை கொடுப்பீராக, புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும், புதிய இருதயத்தை கொடுப்பீராக, புதிய நம்பிக்கை கொடுப்பீராக, புதிய சந்தோஷத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. God, those who Lord lost their hope, they are who are about to give up, Lord, open new doors, give them new opportunity, Lord, give them new grace, new strength. Let there be new openings for them, Lord, new opportunities. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Lord. You are a God of all mankind. மாம்சமான யாவருக்கும் நீர் தேவன் என்று சொல்கிறீர்.
இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வாசல்களை திறப்பீராக, அற்புதங்களை செய்வீராக, புதிய காரியங்களை தோன்றச் செய்வீராக. Let there be new openings and new beginnings, Lord. Let all things become new, Lord. சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொன்னீங்களா? பார்த்து கொண்டிருக்கிற people of God, let me decree and let me prophesy over your life. உங்க வாழ்க்கைக்காக நான் கட்டளையிடுகிறேன், பேசுகிறேன், தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் சகலத்தையும் உங்களுக்கு புதிதாக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில சகலத்தையும் புதிதாக்க போகிறார். The word of God says, I'll make all things new. People of God, trust in God. Depend on Him. Come back to God and turn back to Him, because He's a God who will make all things new. Forget about your past. Forget about the current situation, because the world system cannot be compared to the standard of God. He's above everything. இந்த உலகத்தின் எல்லா சூழல்கள் கர்த்தருக்கு அதனால் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் செய்கிறவர். He's the God who will do wonders beyond our comprehension. So rely upon Him and trust Him. Seek His face. Lord, as we are praying for Lord, those who are Lord about to give up, oh Master, give them the courage. Let the Holy Spirit stir up their spirit, Lord, to come back to God and seek His face and to seek His help, oh Master, where you are always available. நீங்க எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு I pray, Lord, and Lord, those who are watching, oh Master, Lord, I speak that God will do everything new in their life. Let all things past be, Lord, being a master, be a history in their life. கடந்த காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையில சரித்திரமாய் மாறட்டும். Let the Lord be a new beginning start in their life. ஒரு புதிய துவக்கம் வாழ்க்கையில ஆரம்பிக்கட்டும். அன்றைய அவங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, குடும்பத்தில், அன்றைய வேலையில, தொழில, அன்றைய அப்பா அம்மாக்கு சோதரம், அன்றைய அப்பா திட்டங்கள், அவங்க கெரியர்ல புதிய வாசல்கள் திறக்கப்படட்டும். Lord, let there be new openings, oh Master. New doors be open for them, oh Master. A new start in the life. I pray, Lord, in mighty name of Jesus Christ, I pray. Amen. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய போகிறார். சோர்ந்து போகாதீங்க. இந்த லாக்டவுன் எல்லாம் முடிந்த பிறகு உங்களுக்காக கர்த்தர் திறந்த வாசல் வைக்க போகிறார். God is going to keep open doors before you. A new open opportunities. புதிய வாய்ப்புகளை, வாசல்களை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். You have to just go on inherit those blessings. நீங்க போய் அதை சுதந்தரிக்கணும். அதுக்கு நம்ம ஒன்று செய்ய வேண்டியது இருக்கு. For that we need to obey the word of God. In Isaiah chapter 43 verses 18, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 18வது வசனம். முந்தினவைகளை நினைக்காதே, நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே கர்த்தர் அது உங்க வாழ்க்கையில் தோன்ற போகிறார். நீங்க பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்கள் தோன்றுகிறது. உங்களுடைய கண்கள் காணும், உங்களுடைய செவிகள் கேட்கும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். People of God, the word of God says, remember ye not the former things, neither consider the things of the old. Behold, I will do a new thing. Now it shall spring forth. Now, God is not the God of tomorrow. ஆண்டவர் நாளைக்கு செய்கிறேன், மறுநாளே செய்கிறேன் சொல்கிறவர். அவர் எதை சொன்னார் இன்றைக்கே செய்கிறேன் சொல்கிறவர். He is the God of now. He is not the God of tomorrow. So trust God to do things at this moment, at whatever time you are watching. இப்போ எந்த நேரத்தில் பார்க்கிறீங்களோ அந்த நேரத்தில் கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், நான் பெற்றுக்கொள்கிறேன். Whenever you receive this word, say, Lord, I receive this word. I receive this prophetic word ன்னு சொல்லுங்க. ஆண்டவர் வாழ்க்கையில புதிய காரியங்களை இப்பொழுதே தோன்ற செய்வார். Shall ye not know it? I will even make a way in the wilderness and rivers in the desert. So there's a one condition. அந்த கர்த்தர் ஒரு கட்டளை வைக்கிறார். என்னன்னு சொன்னா, பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். பாருங்க, பழசு நம்ம யோசித்து கொண்டு வந்தா கர்த்தர் புது செய்ய முடியாது. அதை நம்ம மறக்கணும். ஆண்டவர் புதுசா செய்யறான்னு விசுவாசிக்கணும். So you should not remember the former things, and you should not consider, you should not be thinking about the things of the world, old. What has happened like this? Why this happened? Forget about that. Just stick on to God. Just focus on God. ஆண்டவரை சார்ந்திருங்க. ஆண்டவருடைய அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறோம். என்னோட கூட கண்கள் மூடுங்க, நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்ய போகிறார்.
People of God, God is ready. Are you ready? கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிதான செய்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? என்னோட கூட கண்களை மூடி ஜெபிங்க. Close your eyes and pray. Father God, in the name of Jesus Christ, I pray, Lord, for those who are watching me, Lord. You have given this word to speak to your children. நீங்க இந்த வார்த்தையை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, அவங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, அப்பா நீர் ஆயத்தமா இருக்கிறீங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் வாழ்க்கை ஆசீர்வதிப்பதற்காக உலகத்தாருக்கு அது என்னன்னு தெரியாது, ஆனால் பார்த்து கொண்டு பிள்ளைகள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் அவங்களுக்கு புதிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி. அவனுடைய வனாந்திரங்கள் செழிக்கட்டும், அவாந்திர வழிகளை நீர் ஊற்றுகளை அனுப்ப போவதற்காக நன்றி. புதிய காரியங்கள் இப்பொழுதே தோன்ற செய்ததுக்காக நன்றி. அவங்க குடும்பத்தில், அவங்க வாழ்க்கையில், அவங்க பிள்ளை வாழ்க்கையில், அன்றே அவங்க வேலையில், அவங்க பிசினஸ்ல, அன்றே அவங்க குடும்பத்தில், அன்றே அவங்க வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல்கள், அன்றே வாழ்க்கையில் நல்லது நடக்கணுமே, ஒரு நல்லது நடக்கல என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கைக்கு இப்பொழுது நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கட்டும், நல்ல காலங்கள் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். Let there be new seasons in their life, Lord. Let the whole season pass, all things pass, Lord. Let them forget about their past, Lord. Lord, good things where they may forget the past pain, Lord. அவங்க வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்யுங்க. பழைய வேதனை வலிகள் மறக்க முடியாத அற்புதங்களை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் எங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்யும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் பிரசன்னமும், அவருடைய மகிமை நம்மோடு கூட சதா காலம் இருப்பதாக, ஆமென். God bless you.